நைலான் கயிறு நாவலை படிச்சிருக்கீங்களா? அந்த நாவலினுடைய கதை என்னன்னா, தன்னுடைய நண்பனுடைய தங்கையை கற்பழித்தவன இன்னொரு நண்பன் சென்று கொலை செஞ்சிடுறான். கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அந்த வழக்கை ஒரு ரிட்டையர்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர் தடயங்களை வச்சு கடைசியாக அவனை சென்று கண்டுபிடிக்கிறார், இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் அவனை கைது பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த நாவலனுடைய கதை. இந்த கதையை சுஜாதா 70லேயோ 75லேயோ எழுதியிருக்காரு. அப்போ இருந்த காலகட்டத்தில் எழுதின எழுத்தாளர்களுடைய தமிழுக்கும் சுஜாதாவினுடைய தமிழுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தமிழை நவீன தமிழாக மாற்றின பெருமை சுஜாதாவுக்கு தான் உண்டு. அதனாலேயே சுஜாதாவை தமிழ் எழுத்தாளர்களே தமிழ் சுஜாதாவுக்கு முன் எப்படி இருந்தது, சுஜாதாவுக்கு பின் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற எழுத்தாளர்கள் நிறைய பேர் இந்த நைலான் கயிறை படிக்காத எழுத்தாளர்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவலை இது வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாத படிங்க. இந்த நாவலை மட்டும் நீங்கள் சுஜாதாவது நைலான் கயிறை படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, சுஜாதாவுடைய எல்லா நாவலையும் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க. டோன்ட் மிஸ் இட். பை.